வெங்காயம் தக்காளியும் போட்டு நம்ம வெங்காய சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. அதையே நல்லா கடாயில் போட்டு வதக்கணும். வெங்காயம் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். பூண்டு 4 பல்லு போட்டுக்கணும். இஞ்சி சிறுசாக 2 பீஸ் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3. நல்லா எண்ணெயிலே வதக்கணும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா பச்சை வாசம் போகணும். அப்போ சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்குனிங்கன்னா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடணும். நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வந்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கணும். லேசாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 4 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கணும். அதையும் நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இதே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கணும்னால தக்காளியில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி அப்படியே தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டே வேணும். அது பிடிக்காம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது பிடிக்காம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்படியே இந்த கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் போடணும். நல்லா போட்டு நான் போடுறேன். அதுதான் நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிடும். அடிச்சுட்ட மேலே அதெல்லாம் நான் வதக்கிட்டே இருக்கிறேன். அடி பிடிக்காம தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் பாருங்கள். பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தோசை ஊற்றி தோசைக்கு வச்சு இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாங்க. சட்னி ரெடி.